சோத்ரம் 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 சோத்ரப்பா. எங்கள் உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நல்லவரே வல்லவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். சோத்ரம் 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 சோத்ரம். அன்புள்ள இயேசப்பா, உதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி 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 இயேசப்பா. அதிகாலம் ஆராதிக்க துதிக்க இட்டந்து நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இன்னும் வரவேலைகள் சீக்கிரமாய் வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க பிரசன்ன ஆராதனை காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்க முழு ஆத்மா விசரிக்க எல்லாம் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உற்சாகமாய் துதிக்கைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா பலவீனம் எல்லா சோதனைகளை கத்தர்தாமிட்ட அகற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்க துதிக்கைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இன்னும் வர வேண்டிய சீக்கிரமா வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிற பைபிள் நீங்க ஆஸ்வதிங்கப்பா. அப்பா, செய்திகளை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தர் தாமே எங்க என்ன பேசுவார்களை பேசுங்கப்பா. நீங்க பேசுறது காதலவர்களா கேட்டாண்டவரே, அதன்படி எங்க வாழ்க்கை நடக்கிறவர்களா காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா எனக்கு எல்லா ஜெபக்கிரிப்புல கர்த்தர் தாமே கேட்டு ஆமென்று மாமென் என்று பதில் தாங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப ஒரு பாடல் கூட பாடலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் கொள்ளுகிறோம். உன்னத பாடல் பாட்டு புத்தகத்திலே 435வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை
நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிழ்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமம் நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளிதை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் 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 தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல்களை பாடலாம். உன்னத பாடல் பாட்டு புத்தகத்திலே 2125வது பாடல். வழிகாட்டும் தெய்வமே நன்றி ஐயா, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வழிகாட்டும் தெய்வமே நன்றி ஐயா, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. வலக்கரம் பிடித்தவரே நன்றி ஐயா, வலக்கரம் பிடித்தவரே நன்றி ஐயா. என்னை வலுவாமல் காப்பவரே நன்றி ஐயா, என்னை வலுவாமல் காப்பவரே நன்றி ஐயா. வழிகாட்டும் தெய்வமே
கவலை இல்ல. உமது பிள்ளை நான் உம்மை நம்புவேன். உமது பிள்ளை நான் உம்மை நம்புவேன். ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. வழிகாட்டும் தெய்வமே நன்றி ஐயா. எங்கும் தெய்வமே நன்றி ஐயா. வழிகாட்டும் தெய்வமே நன்றி ஐயா. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. யாவரும் முழங்கால் படிட்டு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரப்பா. எங்களை மட்டும் காத்து விலேசரே மக்கு நன்றி 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 அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 அப்பா. இன்றைக்கு நாங்கள் இருப்பது நிர்மூலமாகாத இருக்கிறதும் உம்முடைய கிருபையில காயமக்கு நன்றி 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 அப்பா. நல்லவரே வல்லவரே மக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை செம்மையான பாதையில் நடத்தி செல்கிறீரே மக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மக்கு நன்றி 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 அப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மக்கு நன்றி 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 அப்பா. உன்னதரே உயர்ந்தவரே மக்கு நன்றி 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 அப்பா. ஒருவரும் சிறர்கள் வாசம் செய்கிறவரே மக்கு நன்றி 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 ஆண்டவரே. 16 சிறந்தவரே மக்கு நன்றி 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 அப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்பது நிலை நிற்பது கிருபையில காயமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை கைவிடாதவரே ராஜாதி ராஜாவே மக்கு நன்றி நன்றி அப்பா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு நன்றி நன்றி அப்பா. எங்கள் சமாதானத்தின் காரணரே மக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மக்கு நன்றி நன்றி அப்பா. எங்களோடு வருபவரே எங்களை காண்பவரே காப்பவரே மக்கு நன்றி நன்றி அப்பா. எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாளானது வயலினமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாளானது வயலினமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்திய
பிரியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சோதரம் 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 சோதரம். எங்கள் இறைவான ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி அச்சியப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நீர் ஆள்கை செய்கிறவரே நன்றியப்பா. நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றி சப்பா. மனாந்தரமான எங்கள் வாழ்க்கை சப்பா நீர் பயனிலமாய் மாற்றுகிற தேவ நீர் அல்லவா சப்பா. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் அப்பா நீர் வேலையாய் மாற்றுகிற தேவ நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த வேலை சப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. இன்னும் அநேகர் அதிகார ஜெபத்துல வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க சபையில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. என்னை சிநேகிக்கிறான் சிநேகிப்பேன், அதிகாலத்திலே கண்டடைவார்கள் சொன்ன வார்த்தையின்படி சப்பா. அதிகாலம் தெரியாத ஒவ்வொருத்தரும் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க. இன்னைக்கு அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் தொழில்கள் எல்லாம் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆசிரியங்க சப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது ஆண்டவரே உங்களுக்கார முன்னும் பின்னுமாய் பாதுகாத்து வழிநடத்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வாகனத்தில் செல்லும் போது நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தையோட சப்பா ஒவ்வொருத்தருக்கு முன்பாக சமூகம் செல்ல நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் தாமே நீங்க அதிகமா ஆசிரியங்க சப்பா. அதே போல எங்க கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க கொடுத்த ஊழியக்கார குடும்பத்திற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அவர்களை எங்களுக்கு ஆசிர்வாதத்தை பயன்படுத்த போல ஆண்டவரே. இன்னும் அநேகமாயிரம் ஆத்மாக்கள் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க பயன்படுத்துங்க சப்பா. ஏஞ்சலியமான ஆசீர்வதிங்க சப்பா. பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க சப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது ஆண்டவரே கர்த்தருடைய கரம் நீ முன்னும் பின்னுமாய் பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் கர்த்தர் தாமே நீங்க அப்பா சிறகால் செட்டைகால் மூடி வரத்து நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. அங்கிளுக்கு எல்லா பயணங்களும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. ஆன்டி ஆசிரியங்க சப்பா. இருக்கிற எல்லா பலவீனம் கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வெள்ளத்தால கர்த்தர் இடை கட்டுங்க ஆளுக செய்ய சப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க அதிகமாய் ஆசிர்வதிங்க சப்பா. எத்திங்கும் அணுகாமல் கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்தர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன். இந்த வேளையிலும் சிஸ்டர் அபிகைல் வந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா ஆத்துமாக்கார் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலாம். தேசத்துல பாவத்துல இந்த விக்கிரக ஆராதனையில சிக்கிக்கொண்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கலாம். இந்த பிசாசின் பிடிலிருந்தா வெளியே வரணும். அநேகர் பார்த்து அந்த பலவீனங்கள் அநேக வியாதிகள் சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்க, அதுல இருந்தா வெளியே வரணும். அதே போல மனித வழிபாடுகளை அநேகர் பாக்குறாங்க, கடவுள் இல்லை என்று சொல்றவங்களுக்கு அநேகர் காணப்படுற நிலைமை எல்லாம் மாறணும். நம்ம தேசம் இந்திய தேசம், ஒரு இந்திய தேசம் வந்து கிறிஸ்துவ தேசமா மாறணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. இந்த காலை வேலைக்கு அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்கா நாங்க நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா எங்களை ரட்சித்த தேவன் நீர் மாத்திரமே ஏசப்பா. கர்த்தாவே அப்பா எங்களை ரட்சித்த தேவன் அப்பா. இந்த நாளிலே ஏசப்பா கர்த்தாவே இதோ உம்முடைய பாதப்படியில வருகிறேசப்பா. கொடுக்கப்பட்ட குறிப்புக்காக அப்பா ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துல அப்பா உண்மையே ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே தெய்வம் என்று சொல்லி அப்பா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியா அவருடைய நாவுகள் எல்லாம் எழும்பும்படியா தேவன் அவர்களுக்கு ஆண்டவரை கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேசப்பா. தேவன் ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஆத்துமாவை தொட்டால் அந்த ஆத்துமா நிச்சயம் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருக்கு என்று ஆண்டவரே ஏசப்பா வாஞ்சையாய் அப்பா எழும்பும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ஏசப்பா இந்த கால வேளையில அப்பா கர்த்தாவே நாங்க ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே அப்பா இதோ உங்களுடைய பாதப்படியில் அப்பா எங்களுடைய ஜெபத்தை வைக்கிறேசப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே ஆவியான தேவனே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அந்த சத்திய வசனத்தின்படியா தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமா ரட்சிக்கப்பட அப்பா கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை வெளியேற பெற்ற ஆத்துமாவை நீர் தந்திருக்கிறீ ஏசப்பா தகப்பனே. அது ஒன்றும் ஆண்டவரே ஏசப்பா விரயமாய் போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீர் யார் மேலெல்லாம் சித்தம் வைத்திருக்கிற ஏசப்பா அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தொடுவீராக தகப்பனே. நீங்க ரட்சிங்க தகப்பனே. நீங்க ரட்சித்தீர் ஆனால் ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் 30, 60, 100 ஆண்டவரே ஏசப்பா பலன் கொடுக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா நீங்க தொட வேண்டுமாய் நாங்க செபிக்கிறப்பா. அது ஆண்டவரை கர்த்தருக்கு கனி கொடுக்கிற மரமாய் நிற்கும்படியா தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா.
கர்த்தாவே இந்த தேசத்திலும் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே அப்பா இன்னும் கர்த்தாவே ஏசப்பா எத்தனையோ கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே கண்களாலே அப்பா காண முடியாத பாவங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பரவி கர்த்தாவே ஏசப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா அது கடந்து போதை பார்க்கிற ஏசப்பா தகப்பனே ஏசப்பா கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஒரு விசையா ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்காக அப்பா நாங்கள் தாழ்த்தி அப்பா இதோ கர்த்தாவே ஏசப்பா சொல்லப்பட்ட வசனத்தின்படி அப்பா என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஏசப்பா கர்த்தாவே என்னுடைய சமூகத்தை தேடினார் நான் அவர்களுடைய கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொன்னீரப்பா தகப்பனே ஏசப்பா என் தேசத்துக்காக வருகிற ஏசப்பா என் தேசத்துக்கு நீங்க சேமத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா என் தேசம் இந்திய தேசம் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஏசப்பா வைராக்கியமான ஆண்டவரே தேசமா நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே என் ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியான அப்பா அந்த நேரத்தின் சூழ்நிலையை நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே ஏசப்பா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருவருடைய மத்தியிலும் ஆண்டவரே ஏசப்பா என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பதவியில் இருக்க அரசு ஊழியர்களுக்காக அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா தகப்பனே இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களே அப்பா நீங்க தொடுவீராக தகப்பனே அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா வைராக்கியம் ஆண்டவரே ஏசப்பா அவருடைய சிந்தையில அப்பா ஏற்பட்டு ஆண்டவரே ஏசப்பா கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதே அப்பா கர்த்தாவே ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்படியா சுவாமி தகப்பனே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உமக்கென்று வாஞ்சியா நிற்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் எல்லாம் அந்த தகப்பன் வாசம் பண்ணி ஆண்டவரே என் இந்திய தேசத்தை அப்பா கர்த்தருக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீர் விரும்புகிற தேசமாய் ஆண்டவரே கர்த்தர் ஆளுகை செய்கிற தேசமாய் என் இந்திய தேசத்தை நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி 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 அப்பா கொடா கொடி நன்றி செலுத்துறேசப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா ரட்சிக்கும் வல்லமை உள்ள கரம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே நீர் கிருபையாய் ஆண்டவரே அப்பா என் ஜனங்கள் ஆண்டவரே அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறாள் ஏசப்பா கர்த்தாவே அந்த வசனத்தின்படியா தகப்பனே அந்த அறிவை ஆண்டவரே ஏசப்பா அந்த கர்த்தாவே ஏசப்பா இருளை ஆண்டவரே அப்பா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்க அகற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா மெய்யான இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்தால் ஆண்டவரே அவங்க வெளிச்சம் அடைவர்கள் ஏசப்பா ஆண்டவரே அந்த சத்திய வசனத்தின்படியா தகப்பனாகி என் தேவன் அப்பா என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா அந்த சத்திய வசனத்தின்படியா என் ஜனங்களை நீங்க கர்த்தாவே ரட்சித்து அப்பா கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே மந்தையில சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே ஆவியான தேவன் மெய்ப்பர் நீர் அல்லவா தகப்பனே ஏசப்பா நாங்களும் உடைய மந்தையின் ஆடுகள் அப்பா தகப்பனே நாங்கள் வழி தப்பி போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கர்த்தாவே ஏசப்பா கொடுமைகளையும் பாவங்களையும் அப்பா நீர் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே ஒரு விசையாய் மன்னித்து அப்பா இந்த தேசம் ரட்சிக்கப்பட ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு என்று எழுமி நிற்கும்படியா தேவன் இந்த காலை வேளையில அப்பா இதோ உடைய சமூகத்தில் அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களின் செபங்களை ஏறெடுக்கிற சுவாமி நீரே பதில் செய்ய வேண்டுமா எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்துக்கு பயத்துல கிருபைகளுக்காய் மக்கள் சேத்ரம் 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 இந்த வேலை பிரதர் விஸ்வாஸ் ஜெபம் பண்ணுங்க இதற்காக ஜெபிக்கலாம்னா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கலாம் ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தரணும் அதே போல அவங்களுக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் எல்லா ஊழியக்காரர்கள் எல்லாம் மிஷனரிகளும் வல்லமையாய் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நம்மள ஏசப்பா ஆசீர்வாதிக்கப்பட அருமையான தகப்பனே ஏசப்பா அந்த அதிகாரிகளுக்கு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபையர தகப்பனே கூடி தேவைக்கு ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு கொண்டு வந்த எல்லா கிருபைக்கு தவிர்க்க ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா தேசத்துக்கு எல்லாம் ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே ஏசப்பா அவருடைய ஆசீர்வாதம் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஏசப்பா அவர் சரி ஏசப்பா எல்லா ஊழியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா எங்க சப்பா எங்க இந்திய தேசம் ரசிக்கப்பட நீங்க உதேசிங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்க சப்பா ஊழியம் செய்யறாங்களே சப்பா அங்க சப்பா நிறைய ஆத்மா அதோட நீங்க தாங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா எல்லா ஊழியர்களையும் சப்பா எனக்கு வல்லமை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா ஊழியக்காரங்களே சப்போ உங்களுக்காக சப்பா வல்லமை ஊழியம் செய்ய நீங்க உதேசிங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆண்டவரே சப்பா ஊழியக்கார சப்பா குடும்பத்தை நீங்க ஆசைங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆசை ஆண்டவரே சப்பா முழு குடும்பமா சப்பா அதே சப்பா ஊழி செய்றாங்க சப்பா அவர்கள் நீங்க சப்பா நீங்க ஆசைங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா அவர்களுக்கு சேவை சப்பா அந்த பலவீனங்களை சப்பா ஏதோ அவன் நீங்க பாதுகாத்துக்கொள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா ஊழியக்காரங்க சப்பா எந்த இடத்துலயும் சப்பா ஒரு போதும் சப்பா வெக்கப்பட்ட அவன் நீ பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆண்டவரே சப்பா ஒரு மிஷன் பண்ணலாம் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே சப்பா 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 தன்னுடைய சப்பா குடும்பத்தை விட்டு சப்பா ஊழியத்தை எல்லாம் பேசுவோம் ஊழிய செய்கிற சப்பா ஒரு மிஷன் பண்ணலாம் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே சப்பா அவர்கள் நீங்க ஆசைங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா வடமாட்டத்தை பார்க்கணும் தகப்பனே சப்பா
அவர்களை சபா ஜெயில போட்டு பார்க்கணும் தகப்பனே சபா இன்னும் மாற்றி கூட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சபா ஒரு முக்கியமான சபா வல்லமாட்டு நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே சபா அவர்களை கொண்டே சபா இந்திய ரசிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சபா அவருக்கு விரோதமா எழுதப்பட்ட சபா எந்த ஆயுதமே சபா வாய்க்காத போக நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபா வேண்டிய பாதுகாப்பே சபா கிருபையை நீங்க தாங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அடிச்சு அவர்களை ஊழியம் செய்ய எந்த தடைகளை வராபடிய பாதுகாத்து தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சபா அவர்களை வல்லமத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே ஆண்டவரே சபா ஒரு விஷயம் மாதிரி ஊழியக்காரே சபா பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே சபா அவரை நீங்க ஆசைங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபா உண்மையிலே சபா மறுமையிலே வேண்டிய ஆசை நீங்க அவர்களுக்கு தாங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே நல்ல சபா ஊழியம் செய்ய சபா வேண்டிய உற்சாக பலத்தை நீங்க தாங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகவல் ஆண்டவரே சபா உண்மை மாத்திர சபா உடைய பச்சுக்களை நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சபா எந்த சபா இன்னொரு துன்பங்களை எதுவும் வந்தாலும் தகப்பனே சபா பெரியாம தகப்பனே சபா இன்னும் சபா உற்சாகம் ஊழியம் செய்ய வேண்டிய சபா மனதேர நீங்க அவர்களுக்கு தாங்க தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படிப்பட்ட சிவ நீங்க அவர்களை மாற்றுங்க தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே உங்க மாத முக்கியத்துவம் தர சிவ உங்க ஊழி செய்ய நீங்க உதவிச்சுங்க தகப்பனே பலப்படுத்துங்க பாசத்தை நீங்கள் உதவிச்சுங்க இத்தனை நாள் ஜெயிக்கின்ற நல்ல பிதாவே ஆமென். கர்த்ததாம் எல்லா ஜெபத்துக்கு பார்த்தன கிருபையிலுக்காய் மக்கள் சோதரம் இந்த வேலை சிஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அதே போல அநாத ஆசிரமங்களுக்காக மனநல பாதிக்கப்பட்டு இந்த போராட்டங்களை சுற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கலாம். அதே போல முதிரில்லைங்க தேவைகளாக சந்திக்கப்படணும். அநாத ஆசிரமத்துல அநேக தேவைகள்லாம் உண்டு. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். ஏன்னா பிள்ளைகள்லாம் கொண்டு முதிர் இல்லத்துல விட்டுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே போல அநாத ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அதிகாலையில் தேட செய்கிற கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டறிகள் சொன்ன வார்த்தையின்படி இயேசுப்பா ஆண்டவரே உமை கண்டறி கிருபைகள் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்காக அப்பவும் பாபடியில் வருகிறோம் இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் தேவ நீர் ஆதரிக்குடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. திக்கற்றவர்களை ஒரு நாளும் நீ கைவிட தேவன் இல்லையே சப்பா. அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளான என் தேவன் நீர் ஆண்டவரே ஆலய செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. அதே போல விதவிகளுக்காகவும் பாதவழியில் வருகிறோமே சப்பா. ஆண்டவரே அவர்கள் செய்யும் தொழிலிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நீர் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. அவர்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்பட உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் போகும்போதும் வரும்போது நீங்கள் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. இன்னும் யாரெல்லாம் தேவைகளுக்காக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் நீங்கள் தேவைகளாக சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. ஆண்டவரே அவர்களெல்லாம் உண்மை தேட தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. அவர்களையும் ஆசீர்வாதிக்க அவர்கள் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்ததாம் எல்லா ஜெபத்துக்கு பார்த்தன கிருபையிலுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட பலவீனங்களை கர்த்தர் மாற்ற ஆண்டவர் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படி ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலும் பெருகை செய்யும்படி அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நீர் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும். அதே போல விளைவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். விஜயகுமாரி அவருடைய அக்கா மகன் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ஹார்ட் பகுதியில் கிட்னி பகுதியில் லிவர் பகுதிகள் எல்லாம் நன்றாய் செயல்பட எல்லா உறுப்புகளும் செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய தேவன் நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை ஒரு விடுதலையை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ராஜேஸ்வருடைய துணைவியார் வடிவு கரிசவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தரும்படி குடும்பமாய் ஆண்டவர் உமக்குள் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் உம்மை அனுதினமும் தேட கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதே போல சௌரி மேரிக்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை தரும்படி சபை நடுவே சாட்சியாய் நிறுத்தும்படி ஊழியங்களை தாங்கின மகப்பா, ஊழியங்களை நேசித்த மகப்பா, ஒரு விசை அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய கரம் கூடர்ந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றித்தார். வியாதி இல்லாத சுகவாழ்வை தேவன் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்புல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும். கர்த்தர் தாமே வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை உம்மாலே அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும் உம்முடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேதப்படம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் இப்பதான் வேகமா தேடிக்கொண்டே இருக்கிறார். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோவானியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் என்ற உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியாம் பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்த வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு சித்தியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்துக்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். 15ஆம் அதிகாரம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான பொழுது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்போது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவருக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி தமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் விடாதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்கள் நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதி நின்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகம் தோற்ற முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்துக்கு விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கிறேன். மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோயாவுக்கு அனுப்புகிறது. அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்னும் மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தது அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவருமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவரோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு
கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரா சமாதானத்தோட அப்போஸ்தலத்துக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அநேக அங்கே தரித்திருக்கிறது நலமாக கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்போது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புத்திற்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சேர்ந்து வாசிப்போம். சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஆமென். மகிமுண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் சூழ்நிலை, உங்கள் நெருக்கம், உங்கள் போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், இம்மட்டுமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்மை பாடவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், ஜெபிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதை உட்கொண்டு ஆவியில பலனடைய கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போதனை. அதனை ஒரே வார்த்தையில, ஒரே செய்தியில சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை 3 வார்த்தைகளில் நாம் விளங்கி கொள்ள முடியும். அதாவது ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த வாசித்த வேத பகுதியில, என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த வாசித்த அந்த வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையான விஷயங்கள் அநேகம் புதைந்திருக்கிறது. அதில் 2 விதமான காரியங்களை இளைப்பாறுதலை அதில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது, ஆண்டவராகிய இயேசுவிடம் வரும் பாவிகளுக்கு கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். அதாவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஆண்டவராக இயேசுவிடம் வரும் பாவிகளுக்கு
தருகிற ஒரு இளைப்பாறுதல். இரண்டாவது, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வரும் சீஷனுக்கு மட்டும் கிடைத்திருக்கிற ஒரு இளைப்பாறுதல். 29 வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அங்கே சொல்றத பார்க்கிறோம். முதல் இளைப்பாறுதல் இயேசுவிடம் வருகிற எல்லா பாவிகளுக்கும், எல்லா அக்கிரமக்காரர்களுக்கும் தேவன் தருகிற ஒரு இளைப்பாறுதல். அது நித்திய இளைப்பாறுதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது வித்தியாசமானது, அவரை பின்பற்றுகிற அல்லது அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்கிற சீஷர்களுக்கு மட்டும் தருகிற ஒரு இளைப்பாறுதல். என்னிடத்துல நீங்க வாங்க, என் நுகத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தருகிற, சொல்லுகிற, உணர்த்துகிற ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு 3 காரியம், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் முதல் காரியங்களை சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள். யாரை கூப்பிடுறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. சங்கீதத்துல 38ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிப்பீர்களானால், 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அங்கே சங்கீதக்காரன் சொல்ற காரியம் என்ன? என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா மொட்டை போட்டா என் பாவெல்லாம், என் பாரெல்லாம் நீங்கிடும். இல்லைங்க, அவர் தான் ரட்சிக்கிறவர், கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுதான் ரட்சிப்பை தரணும். வருத்தப்படுறவங்க, பாரப்படுறவங்க, பிசாசின் பிடியில அகப்படுறவங்க, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க, மனுஷனை தெய்வமாய் வணங்குறவங்க, இவங்க எல்லாம் இயேசு அன்றைக்கு வரணும். ஆமென். பலவிதமான பாரம், பலவிதமான போராட்டம், இதெல்லாம் விலகணும்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வாங்க. யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப நம்ம பாரங்களும், நம்ம கஷ்டங்களும், நம்ம வேதனைகளும் மாறணும்னா இயேசுவினிடத்துல வந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்னிடத்துல வாங்க. எபேசியர் 1:7 வசனத்தை வாசித்து பாருங்க. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலி யாருதான்? இயேசுதான். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற வசனம் சொல்லுது. அப்ப இயேசுவினிடத்துல நாம் வரும்பொழுது நம்முடைய பாரங்களும், நம்முடைய வருத்தங்களும், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வாங்க. ஆமென். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஆண்டவராக இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென். நமக்கு விடுதலை தருகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையோ தேடி ஓடுறாங்க. ஜீவனுள்ள தேவன் இயேசு என்பதை அநேக கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உலக பிரகாரமா அங்க ஓடி இங்க ஓடி கடைசியில எதுவுமே நடக்காம போய் கடைசி எல்லாம் இழந்த பிறகு இயேசு வண்டை கடைசியா வர்றதை பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்துல இயேசு வண்டையில வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு கிட்ட உங்க உறவுக்காரங்களை திருப்புங்க, உங்க நண்பர்களை திருப்புங்க. ஆண்டவர் என்னிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. அவர் கேட்கிற சத்தம், கூப்பிடுற சத்தம் நிறைய காதுல என்ன செய்ய மாட்டேங்குது, விழவே மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஒன்று வரும், ஐயோ இயேசுவை நானு அப்பமே ஏற்றுக்கொள்ளாம போயிட்டேனே. எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்றீங்க? பாதியில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, ஐயோ நான் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்டிருந்தேனா, ஆண்டவருக்குள்ள வந்திருந்தேனா நல்லா இருந்திருப்பேன். இது இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆரம்பத்திலேயே வாலிப வயசுக்கு முன்னாடியே ஆண்டவரை பிடித்திருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா வைத்திருப்பார். காலம் போயிடுச்சு, ஆமென். காலெல்லாம் போயிடுச்சு. அப்பவே அவர் இல்ல, அப்பவே கூப்பிட்டார் இல்ல, உங்களை கூப்பிட்டாரா இல்லைங்களா? ஆரம்பத்திலே கூப்பிட்டாரு, வாங்கப்பா என்னிடத்துல வாங்க. ஊழியக்காரர்கள் மூலமாய் அநேக இவாஞ்சலிஸ்ட் மூலியமா நிறைய ஆண்டவர் கூப்பிட்டார். ஆனா அப்போலாம் நம்ம காது மந்தமா இருந்தது. நாட்கள் வந்தது, காலம் போயிடுச்சு. இப்போ இல்ல, இயேசுன்னு நல்லா உச்சரிக்கும் போதே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக என்ன செய்யணும்? ஓடணும். நல்ல கால் பலன் இருக்கும் பொழுதே ஆமா இயேசுக்காக பயன்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல, உலகத்தா. பல்லு இருக்கும்போதே இயேசுன்னு நல்லா என்ன செய்யணும்? உச்சரித்து 4 பேருக்கு இயேசுவை பத்தி சுவிசேஷம் அறிவிக்கணும். பல்லு போனதுக்கு அப்புறம் இயேசுன்னு சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க, வேற மாதிரி சொல்லுவீங்க. கேட்கறவங்களுக்கு அது வேற மாதிரி கேட்கும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என்னிடத்துல வாருங்கள். இரண்டாவது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், 23:9. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் என் பின்னே வர விரும்பினால், என்னை ஏற்றுக்கொள்வானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவரை பின்பற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்குமா, அப்படிதானே? ஆனா கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மை குறைபடாமல் ஆண்டவர் நித்தமும் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்றோம்? இந்த சத்தத்தை கேட்கிற யூடியூப்லாம் நம்ம போடுறோம், அப்படிதானே? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசமான ஒரு வாழ்க்கை தேவன் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை தருகிறார். ஆமென். பின்பற்றுகிற சாபங்கள், தொடர்ந்து வருகிற சாபங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை கர்த்தர் மேற்கொள்ள நமக்கு பலன் தருகிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு போராட்டம் இல்லாம இல்லை, பல போராட்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அவரை பின்பற்றுகிறவன், அவரை ஏற்றுக்கொள்றவன், ஆமென், அவரையே சார்ந்து அவரையே நம்பி நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசலை ஏற்படுத்துவார். திறந்த வாசலை ஆமென் நமக்கு வைத்திருக்கிறார். அதை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நிறைவாய் நம்மை நடத்துவார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னிடத்துல வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் தான் நம்மளை வர்த்திக்கப்படணும். இந்த ஆண்டு வாக்குத்தத்தின்படி அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது யார் தான் தரணும்? அவர்தான், அவர்தான். ஆமென். அவரை நம்பி போன ஆமென் சீஷர்களுடைய வாழ்க்கையில பாருங்க. ஆமென். ஒரு டைம்ல கேட்டாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? காலங்கள் கடந்தது. ஆண்டவர் அப்போஸ்தலருடைய பாதபடியில ஜனங்கள் தங்களுடைய சொத்தெல்லாம் வித்து, எல்லா கரையத்தெல்லாம் வித்து எடுத்து வந்து அவங்க பாதபடியில வச்சாங்களாம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஊழியம் பாருங்க. ஆண்டவர் என் நாமத்து நிமித்தம் நீ எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் நான் 100 தனியா தருவேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை, அவரை பின்பற்றி அவர் சொல்ற இடத்துல வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைபடாதபடி கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். மூன்றாவது, இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி எதை கற்றுக்க சொல்றாரு? நம்ம ஏற்கனவே வாசித்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29
நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஆமென். ஆண்டவர் தர்ற சமாதானம் ரொம்ப பெருசுங்க. ஆண்டவருக்கு செய்த எல்லா விபரீதங்களுக்கு வேற ஒருத்தவங்களா தான் என்ன செய்வாங்க, கலங்கி ஆமா சமாதானம் இல்லாம தவிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சமாதானத்தை ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியல, எடுத்து போட முடியல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய சுபாவம் அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை, இரக்கம், பொறுமை. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கிறோமா? அவரிடத்துல கேளுங்க, பொறுமையை சொல்லி தருவார், ஒரு தாழ்மையை சொல்லி தருவார். அவ்வளோ பெரியவரா இருந்தோம் அவர் சீஷருடைய பாதத்தெல்லாம் கழுவுனார் இல்ல. அவர் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படி தான் அந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் நமக்கு சேவை செய்ய தான் அந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பணிவிடை செய்ய தான் வந்தார். ஆனா அவர் உயர்ந்தவராயிருந்தும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், பரலோகத்துல ஆமென் ஸ்தோத்திரம், பிதாவுடைய ஒரே பிள்ளையா இருந்தவர் நமக்காக நமக்கு சர்வீஸ் பண்ணும்படி, நமக்கு சேவை பண்ணும்படி தான் இந்த பூமிக்கு அவர் நம்ம இறங்கி வந்து அவரிடத்துல இருந்த அந்த தாழ்மை, அவரிடத்துல இருந்த மனத்தாழ்மை, அவரிடத்துல இருந்த பொறுமை, அவரிடத்துல இருந்த அந்த இரக்க குணம் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கா? யோசித்து பாருங்க. அப்ப இயேசுவிடத்துல வரும்பொழுது அவரை தேடுறேன்னு சொல்றவங்க, அவரையே விசுவாசிக்கிறோன்னு சொல்றவங்க அவரை போல மாறிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரிடத்துல இருந்த அந்த பொறுமை, அவரிடத்துல இருந்த அந்த இரக்கம், அவரிடத்துல இருந்த அந்த மனத்தாழ்மை. யோசித்து பாருங்களேன். நம்ம யோசித்து பாருங்க. இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றோம், நான் கிறிஸ்தவன் சொல்றோம், அவரிடத்துல இருக்கிற அந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருக்கா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார். நம்ம இடத்துல குறைவு இருக்குமானால் அப்ப கிட்ட ஒப்புரவு ஆயிடுங்க. ஆமென். சபை என்பது நம்மளை சீர்படுத்துகிற ஒரு இடம், அப்படித்தானே? அல்லேலூயா. சபை என்பது நம்மளை சரிப்படுத்துற ஒரு இடம். கர்த்தருக்குள்ள நம்ம இடத்துல குறைவில் இருக்கும்போது அதை உணர்த்தும் பொழுது உடனே கீழ்ப்படிங்க. அதுதான் ஆசீர்வாதம். அப்ப அவர் சொல்ற இடத்துல கற்றுக்கொள்ள, எதை கற்றுக்கொள்ளணும்? மனத்தாழ்மையை. ஆமென். இரக்கத்தை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுமைய. ஆமென். கோவப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் கர்த்தர் நேரத்தை வச்சிருக்கிறார். காத்திருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அப்படிதான் காத்திருந்தார். எதையும் எடுத்த கவுத்தன்லாம் செய்யல. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஜெபித்து அவர் பிதாவானவர் அனுமதிக்கிற வரைக்கும் அவர் அதை காத்திருந்தார். நம்ம அப்படி காத்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான பலனை தருவார். இந்த காலை வேளையில சத்தத்தை கேட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை தரணும்னா அவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்ற இடத்துல வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். அப்ப இந்த காரியங்கள் நாம் சரியாய் செய்வோமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில அவராலே நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் முழங்கள் படித்து காலை வேளையில ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி நாம் இருப்போமானால் நிச்சயமாய் அவராலே நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். தகப்பனே, காலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீரப்பா, நீர் தான் எங்களுக்கு வழியா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மால அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட நீர் தான் எங்களுக்கு வழியா இருக்கிறீர். ஆகவே ஆண்டவர் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர், அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஒருவன் அவர் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே சொல்லப்பட்ட அவரிடத்திலே காணப்பட்ட இந்த குணாதிசயங்களின்படி அதை நாம் கற்றுக்கொண்டு அவரை போல நாம் மாறிவிடுவோமானால் நிச்சயமாய் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பலத்த கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருக்காக நாம் பிரகாசிக்க முடியும், அவருக்காக நாம் ஜொலிக்க முடியும். காலை வேளையில சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களை நாம் சரியா இருந்து நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தகப்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த புதிய நாளை காண செய்த தயவுக்காக நன்றி. இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், மனித தயவுகள் நிறைந்த நாளாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், வெற்றி உள்ள ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட், பிரைஸ்.